என் இனிய தமிழ் மக்களே, வேணாம், நம்ம நார்மலாக பேசிப்போம். நான் கதிர், சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறேன், ஹாஸ்டலர். இப்போ ரீசெண்டாக கேட் எக்ஸாம் கூட எழுதியிருந்தேன், அதோட ரிசல்ட்டும் வந்துடுச்சு. நாங்கள் எங்கள் ரூமில் மொத்தம் 3 பேர், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம். இவன் ஜோசப் எப்பவும் ஃபோனும் கையோடு இருப்பான், அப்படி யார் கூட தான் பேசுகிறான்னு தெரியல. இவன் தேவா படிப்பாடி சைலண்ட்டாக இருப்பான், ஆனால் இப்போ இவன் கூட பேச்சு இல்லை. நாங்கள் 3 பேரும் ஒன்றா இருப்போம் தான் நினச்சேன், ஆனால் டேய் மாப்பிள்ள, ரிசல்ட் என்னாச்சு? பாஸ் ஆகிட்டேன்டா. சூப்பர்ரா, கங்க்ராச்சுலேஷன்ரா. தேங்க்ஸ்ரா. டேய் சொல்லவே இல்லை, கங்க்ராட்ஸ்ரா. தேங்க்ஸ்ரா. சூப்பர்டா கதி. தேங்க்யூ. நான் ரெஸ்ட் ரூம் போய்ட்டு வந்துடுறேன்டா. சரிடா. டேய், அவன் இப்படி பண்ணுறான்னு சொல்லி நீ கவலைப்படாதடா. என்னதான் இருந்தாலும் அவன் இத்தனை வருஷ பழக்கம், உன்னை அவன் அவாய்ட் பண்ணிட்டு போகிறான் பாரு, என்ன பண்ணுறது? 1000 இருந்தாலும் அவன் என் நண்பன்டா. அவனை பற்றி யார் தப்பாக பேசுகிறான் போங்க. சரி விட்றா, பார்த்துக்கலாம்டா, போயிட்டு வரேன்டா. டி கூடவே இருந்து ஏமாத்திட்டீங்கடா. டே ஜோசப்பு, ஐஐடி மெட்ராஸ் போட்டுமாடா? என்கிட்ட ஏன்டா கேட்குற, அவகிட்டே கேட்குறேன்டா. யாரடா சொல்கிற? நடிக்காதடா ஒன்றுமே தெரியாத மாதிரி. இப்போ தெரியுதாடா? டே ஜோசப்பு, நீ நினைக்கிற மாதிரி இல்லைடா. போதும்டா, ஒன்றும் சொல்ல வேணாம். தினேஷ் போய் அந்த லேப்டாப் எடுத்துட்டு வாடா. டேய் ஜோசப், லேப்டாப் பேட்டர்டா. டே கதிரே, வாழ்க்கை என்றைக்கும் நம்ம நினச்ச மாதிரி இருக்கிறது இல்லை. எல்லாரோட வாழ்க்கையிலையும் நிழல் இருக்கும். இது என் லைஃப்பில் நடந்த ஒரு நிழல் நொடி.